கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் நாம் ஒரு அற்புதமான காரியத்தை, நீங்கள் செய்வதெல்லாம் எப்படி, எப்பொழுது, என்ன செய்தால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஒரு காரியத்தை விசுவாசியுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நீங்கள் நிச்சயமாய் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இந்த ஜெப வேளையிலே, இந்த வேத தியான வேளையிலே வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார், பதில் செய்வார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நம்புங்கள். கர்த்தர் நீங்கள் செய்கிற எல்லா, கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஐயா, இந்த பூமியிலே சகல ஜனங்களை காட்டிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, அதற்கு 4 நிபந்தனைகள் இருக்கிறது. ஐயா, அநேக நிபந்தனைகள் இருந்தாலும் 4 முக்கியமான வேதம் சொல்லுகிற, கர்த்தரே சொல்லுகிற நிபந்தனைகளை நாம் ஆராய்ந்து விட்டு செபிப்போம். நன்றாக கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாய் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்பொழுது? பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட நல்ல மரங்களைப் போல, நல்ல மரங்களைப் போல வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராயா இருக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள். இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 1 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு. ஐயா, நீங்களும் உங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும், எல்லா ஊழியங்களிலும், எல்லா வேலைகள் மற்றும் உத்தியோகங்களிலும் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட, அது மாத்திரமல்ல, தன் காலத்தில் தன் கனியை தருகிற, ஓ மைட்டி காட், அதற்கேற்ற காலங்களில் அதற்கேற்ற ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வரியங்களையும், அதற்கேற்ற காலங்களிலே திருமணம், வேலை, படிப்பு, மேற்கல்வி, விசா, whatever you want, என்னவெல்லாம் நீங்கள் விரும்புகிறீர்களோ, என்னவெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ, அவைகளெல்லாம் உங்களுக்கு கனிகளாய், பதில்களாய் கர்த்தர் கொடுக்க முடியும். நீங்கள் இலையுதிரா மரத்தை போல் இருப்பீர்கள். மாத்திரமல்ல, உங்கள் இலைகள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் கிளைகள், உங்களை சூழ்ந்திருப்பவர்கள் ஒரு நாளும் விழுந்து போவதில்லை. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்பொழுது என்று கவனியுங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், நம்பர் 1, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், நம்பர் 2, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், நம்பர் 3, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்பர் 4, அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் நன்றாக கவனியுங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாதிருங்கள். ஐயா, பாவிகளுடைய வழியில் நில்லாதிருங்கள். இந்த ஆலோசனை வேண்டாம். அவர்களுடைய வழியிலே நிற்க வேண்டாம். பரியாசக்காரர்கள் இவர்கள் உட்காரும் இடத்திலே உட்காராதிருங்கள். போதும். கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருங்கள். நிச்சயமாய் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்கள், துன்மார்க்கர்களோ, இதை செய்யாத துன்மார்க்கர்களோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல பறக்கடிக்கப்படுவார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தருடைய வேதத்திற்கு பிரியமாய் இல்லாத, கர்த்தருடைய வேதத்திற்கும் அவருடைய வழிகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நிச்சயமாய் பிரியமாய் இல்லாதவருடைய ஆலோசனைகள், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல், தேவையில்லாத காரியங்களுக்கு செவி கொடுக்காமல், அப்படி இருந்தாலும் சரி, இப்படி இருந்தாலும் சரி என்று போதிக்கிற அநேக அந்நிய போதனைகளுக்கு இடம் கொடுக்காமல், அந்த ஆலோசனை வேண்டாம், அந்த வழியிலே நிற்க வேண்டாம், அவர்கள் உட்காருகிற இடத்திலே உட்கார வேண்டாம். அப்படியாய் இருந்து கர்த்தருடைய வேதத்திலே, கர்த்தருடைய வார்த்தையிலே பிரியமாய் இருந்து அவருடைய வார்த்தைகளிலே இரவும் பகலும் தியானமாய் என்ன செய்தாலும் சரி, எப்படி செய்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலே, கையின் பிரயாசங்களிலே, ஐயா, சிக்கல்கள் வரும் பொழுது, ஆபத்து வரும் பொழுது, நெருக்கடிகள் வரும் பொழுது, கோபம் வரும் பொழுது அவருடைய வார்த்தையை தியானியுங்கள். வார்த்தையின்படி நடக்க பாருங்கள். ஒரு நாளும் நீங்கள்
விழுந்து போவதில்லை. நீங்கள் செய்வதெல்லாம் நிச்சயமாய் வாய்க்கும். நீங்களும் உங்கள் குடும்பமும் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளுமாய் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டவர்கள் போல அந்தந்த காலத்திலே உங்கள் குடும்பம், உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய ஊழியங்கள் மற்றும் கையின் பிரயாசங்கள், வேலைகள், தொழில் எல்லாவற்றிலும் நிறைந்த மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் இலை உதிரா மரத்தை போல் நிச்சயமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நான் இப்பொழுதும் இந்த ஜெப வேளையிலே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகும்படியாய் இவர்கள் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலை உதிரா மரத்தை போல என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று அறிந்திருக்கிறோம் ராஜா. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று ஆசாப்பின் சங்கீதத்திலே சொல்லப்பட்டது போல என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. தேவ அனுக்கிரகம், தேவ கிருபை, தேவ சமாதானம் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் முழுவதுமாய் முற்றிலுமாய் மூடிக்கொள்ளட்டும். ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்து பலிக்கட்டும். என் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிபந்தனைகளை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது ஒரு நாளும் தோற்று போக மாட்டீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்.